4 வசனம் வரைக்கும் வாசித்து விட்டு எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வரைக்கும் வாசித்து விட்டு 4ஆம் வசனத்தை நாம் மறுபடியும் வாசித்து கர்த்தருக்குள்ள கொஞ்ச நேரம் வேத வசனத்தை தியானிப்போம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உமக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வளைந்து கொண்டிருந்தான். குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். உண்டாவதாக 4ஆம் வசனம் மட்டும் மறுபடியும், குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாக செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அல்லேலூயா, ஆமென். குயவன் வணைந்து கொண்டிருந்த பாண்டம் அவன் கையில கெட்டு போயிடுச்சு. அப்போ அவனுடைய மனதுக்கு அவன் நினைத்த மாதிரி வராத போது மறுபடியும் அந்த பாண்டத்தை வேறே பாண்டமாக வணைந்தான். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனம் மூலம் நம்மோடு பேசும்படியா நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி சின்ன ஒரு ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வசனம் மூலம் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உடைய வார்த்தையின் மூலமா எங்களை நீ ஆண்டவரே நல்ல பாண்டங்களாய் மாற்றி கொண்டிருக்கிறேன். ஒரு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளின் படியே எங்களை ஆண்டவரே திருத்தி மேன்மைப்படுத்தி பயனுள்ள பாத்திரமாய், பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய், வல்லமையுள்ள பாத்திரமாய், மாறாத அடையாளங்களாக எங்களை வைக்கிற தேவன், பிள்ளைகளா இருக்கிற எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்ல பிரசனங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு மகிமையும் கனமும் செலுத்துகிறோம். ஆண்டவரே அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் வசனம் வல்லசமட்டி கண்மலையும் நொறுங்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்லசமட்டி கண்மலையும் நொறுங்கிடுமே. இதய நினைவை வகையாளருக்கும் இருபுறமும் தருகிறதே. இதய நினைவை வகையாளருக்கும் இருபுறமும் தருகிறதே. சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தங்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் அத்தனை கேட்கிடும் புஸ்தகம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் அத்தனை கேட்கிடும் ஔஷதம் சத்திய வேதம். ஆமாண்டவரே, எத்தனை துன்பம் துயரம் வந்தோம் எங்களை தேற்றும் வசனம், எங்களை வணைந்து ஆண்டவரே உருவாக்கும் வசனம். உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும். இந்த வார்த்தை கேட்கிற யாவரோடும் பேசும். இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறவரோடு பேசும். என் மகிமை அவங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தக்கதாய் பேசும். ஆமென். இந்த வசனத்தை கேட்ட என் வாழ்வு மாறினது. இந்த வசனத்தை கேட்ட என் வாழ்வில விடிவு காலம் உண்டானது. இந்த வார்த்தைகள் என் வாழ்வுக்கு வெளிச்சமா இருந்தது. இந்த வார்த்தையை உள்ளத்துல பேசினது என்று சொல்லட்டும். ஆவியானவர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்கள் பவர் சத்த வரல. அல்லேலூயா. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா புத்தகத்துல 18ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை ஆவியானவர் நமக்கு இன்றைக்கு நினைப்பூட்டுகிற ஒரு காரியம். ஆமென். இங்க சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும்படி நம்மோடு பேச அவர் விரும்புகிற ஒரு பகுதி இந்த 4ஆம் வசனம். என்னன்னு சொன்னா, குயவன் வீட்டுக்கு எரேமியாவை போன்னு சொல்றாரு. கவனிங்க,
குயவன் வீட்டுக்கு எரேமியாவை தீர்க்கதரிசி போன்னு சொல்றாரு. அவர் போகும்போது அங்க பல வேலை குயவன் வீட்டில் நடக்கும். ஆனால் இந்த எரேமியா குயவன் வீட்டுக்கு போகும்போது, ஒரு குயவன் வீட்டில் நிறைய வேலைகள் நடக்கும் இல்லையா? ஆனால் அவன் போய் எரேமியா அந்த குயவன் வீட்டில் போய் உள்ள முன்னால பார்க்கும்போது அவன் ஒரு பாத்திரத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு பாத்திரத்தை என்ன செய்கிறான்? உருவாக்கி கொண்டிருக்கிறான். ஒரு பானை, மண் பானை. அதாவது குயவர்கள் பல வேலை செய்வாங்க. முதலாவது பானை உருவாக்குவாங்க. அதை அப்படியே கீழே ஒரு 100 கயிறு வச்சு அப்படியே கட் பண்ணி எடுப்பாங்க. எடுத்துக்கொண்டு போய் ஒன்றா காய வைப்பாங்க வரிசையா. கொஞ்சம் ஒரு பதமா காய வச்ச பிறகு என்ன செய்வாங்கன்னா அதை அப்படியே ஒன்றா உள்ள கொண்டு வந்து நிழலுக்குள்ள வீட்டுக்குள்ள வச்சிருவாங்க. அந்த பதமா ஆகும்போது அந்த பதமாகி அப்படியே தட்டு போது வடைந்து கொடுத்து அப்படியே ஒட்டுக்கிற அளவுக்கு பதமா இருக்கும். அப்படி என்ன செய்வாங்க, உள்ள ஒரு கம்பு வச்சுட்டு, உள்ள ஒரு பந்து மாதிரி ஒரு கம்பு வச்சுட்டு, மேல ஒரு தட்டையான கம்பு வச்சு அப்படியே என்ன செய்வாங்க, தட்டி 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 ரவுண்டா கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து கீழே அந்த ஹோல்ஸ் இருக்கிற பகுதியை அடைப்பாங்க. மேல இருந்து அப்படியே கீழே தட்டி கொண்டு வரும்போது ஒன்று போல தட்டிட்டு வருவாங்க. ஒரே கணம் இருக்கிற மாதிரி. அப்போ அப்படி தட்டுகிற வேலை கிடைக்கும். தட்டி விட்டு கொண்டு போய் மறுபடியும் காய வைக்கிற வேலை கிடைக்கும். மறுபடியும் காய வச்சுட்டு எல்லாவற்றையும் எடுத்து புல்லுக்குள்ள வைத்து அதை வேக வைக்கிற சூளையில வைக்கிற வேலை நடக்கும். அப்போ அந்த சூளையில அதை காய வைத்து கொண்டு போய் உள்ள வைத்து தீ வைத்து எரிக்கிற ஒரு வேலை நடக்கும். அந்த எரிக்கின்ற போது மேல பயங்கரமான புகையும் அந்த உள்ள எரிக்கிறதுமான தளலமா இருக்கும் வீட்டுல. அப்படி பல வேலைகள் குயவன் வீட்டுல நடக்கும். ஆனால் எரேமியாவை வீட்டுக்கு போன்னு சொல்லும் போது, எரேமியா குயவன் வீட்டுக்கு போகிற போது அவனை பார்க்கிற காட்சி என்னன்னு சொன்னா, அவன் ஒரு பானையை முதலாவது உருவாக்கி கொண்டிருக்கிறான். பானை திருகைன்னு சொன்னா ஒரு வீல் சக்கரமா சுத்தம். நீங்க எல்லாரும் தைரியமா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காத கொஞ்சம் பேர் இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குயவன் வீட்டுக்கு கூட்டு போனா எல்லாரும் பார்த்துடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புஸ்தகத்துல பார்த்துருப்பீங்க. அவன் நேரில் பார்த்து குயவன் வீட்டில் இருந்து பக்கத்துல இருந்து அவன் எப்படிலாம் செய்யறான்னு பார்க்குற அனுபவம் உங்களுக்கு ரொம்ப குறைவு. ஆனால் நாங்கள் இருந்த ஊர்ல குயவன் வீடு 3 வீடு இருக்கும். அந்த 3 வீட்டுல காலையில 3 மணிக்கு எழுப்பி தட்ட ஆரம்பிப்பாங்க. என்னடா தட்டானே சட்டி தட்டுவாங்க. பானைகளை தட்டி தட்டி உருவாக்கி 3 வீட்லையும் டக்கு டக்கு டக்குன்னு தட்டுறது எல்லாரையும் எழுப்பி விட்டுரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 மணிக்கே தட்ட ஆரம்பிச்சிருவான். 4 மணிக்கு மேக்சிமம் எல்லாரும் எழுப்பிடுவாங்க. 3 வீடு இருக்கும். அந்த 3 வீட்லையும் பானை தான் செய்வாங்க. இன்றைக்கும் அந்த அவ்வளோ உடையாருன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். பானை செய்யக்கூடியவங்க ரொம்ப அழகாக செய்வாங்க. அதை நான் ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உள்ளே போய் உட்காந்துட்டு அதை எப்படி தட்டுறான்னு பார்த்துட்டே இருக்கும். சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது அது ரொம்ப ஒரு அருமையான அனுபவம். அது அவங்களுக்கு ஒரு கலை. அந்த பானை செய்யறது மட்டும் இல்லை, அவன் அதை ரகரகமாக செய்வான் பாருங்க. அப்படியே இப்படி மேலே போய் கூப்பா இருக்கும். அதை அப்படியே இப்படி வளைந்து இப்படி ஒரு வளைவு விட்டு அதை டபுள் ஒரு வளைவு கொடுத்து அப்படி செய்வான். சிலர் அப்படியே ஷேப்பாக செய்வான். அடியில் தட்டையை செய்வான். மேலே ஒரு சின்ன விளிம்பு மட்டும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கூம்பு வரும், அடுத்தது கீழே வரும். அது பல ரகமாக செய்வாங்க. சின்ன சொம்பு மாதிரி வித்தியாசமாக செய்வாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவன் மனதில் எப்படியெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அதை முதலாவது அந்த அந்த சக்கரத்தில் வச்சு சுழலை வச்சு அந்த மண்ணை அந்த வீலை வச்சு ஒரு கம்பை வச்சு அப்படி வேகமாக சுற்றுவான். சுற்றி வேகமாக விட்டுட்டு அந்த அப்படியே மண்ணில் கை வச்சு அழுத்தி பிடிப்போம் பாருங்க. அப்படியே பாட்டு மேலே அழகாக உருவாகி வரும். பிரைஸ்லாம். அப்போ இங்கே எரேமியா போகும்போது என்ன பார்க்குறாரு அந்த குயவன் வீட்டிலன்னா, ஒரு குயவன் வீட்டுக்கு போன்னு சொன்ன உடனே அவன் போகிற போது அவன் பானையை செய்து கொண்டிருந்தான். பானையை செய்கிற போது ஒரு பானை செஞ்சே வரான். பார்த்தா அவன் விரும்புகிற மாதிரி வரல. உடனே என்ன செய்தான், அறுத்து எடுத்து மண்ணை மறுபடியும் போட்டு பிசைஞ்சு அதை கீழே போட்டுட்டான். மண்ணை போடுற இடத்துல போட்டு மறுபடியும் என்ன செய்யறான், பிசைஞ்சு மறுபடியும் எடுத்து அதே மண்ணை மேலே வச்சு அவன் விரும்புகிற மாதிரி பானையை அழகாக செய்யலாம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது 4ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கும் போது உங்களுக்கு தெளிவாக புரிய வாசித்தா. எப்படி பாருங்க, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு என்னன்னா, குயவனும் களிமண்ணும். குயவனும் வேற பாண்டமாக வளைந்தான். குயவனும் களிமண்ணும் மெசேஜ். இதுல வேறே பாண்டம். இன்றைக்கு உண்டாகிறது என்ன பாண்டம்? வேறே பாண்டம். அல்லேலூயா.
தமிழ்ல ஒரு அழகான மொழிபெயர்ப்பு இருக்கு. அந்த தமிழ்ல உள்ள மொழிபெயர்ப்புல ERV, அதில் நான் வந்துட்டு வாசிக்கிறேன் தமிழ்ல. இந்த வசனத்தை பாருங்க, அழகா எழுதியிருக்குது. குயவன் வீட்டில் போய் அந்த குயவனுடைய வீட்டில் கண்டபோது அந்த வசனத்தை தமிழ்ல வேற ஒரு மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கிறாங்க. அவன் களிமண்ணில் இருந்து ஒரு பானையை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த பானையில் ஏதோ தவறு இருந்தது. எனவே அந்த குயவன் களிமண்ணை மீண்டும் பயன்படுத்தி வேறொரு பானையை செய்தான். தான் விரும்பின வகையில் அவன் தனது கைகளை பயன்படுத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ அவன் அந்த மண்ணு மேல கையை வைக்கும் போது விரும்பினபடி கையை வைக்கிறான். அந்த மண்ணு மேல கையை வைக்கும் போது எப்படி வைக்கிறான்? விரும்பினபடி வைக்கிறான். அப்ப அந்த விரும்பினபடி வைக்கிறதுக்கு அந்த அந்த மண் மேல இந்த மாதிரி கையை வச்சாதான் இது மாதிரி பானை வரும்னு அவங்களுக்கு தெரியுது. ரெண்டு கையை வைத்து தான் செய்வாங்க. ரூபம் நிறைய இருக்கும். கவனிங்க, ரூபங்கள் நிறைய இருக்கும். நான் அந்த போர்டில் வரைந்து போட்டால் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நேரம் இல்லை. ஒரு 10 பானையை ஒரு 6-7 பானையை போர்டு திருப்பி வச்சு வரைந்து போட்டால் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஒவ்வொரு ரூபத்தையும் செய்வான். ஆனால் எல்லாமே கையில தான் செய்வான். ரூபங்கள் பலது இருக்கும், ஆனால் கையை வைத்து தான் செய்வான். 2 கைகளை கொண்டு தான் செய்வான். போன வாரம் கைகளை பற்றி பார்த்தோம், அப்படிதானே? அல்லேலூயா. சரி, இப்போ அப்ப பார்க்கிறோம், அந்த குயவன் எப்படி விரும்பினானோ அந்த விருப்பத்துக்கு அந்த பானை வராத போது, அந்த பானை கொஞ்சம் நெளிந்து அல்லது அவன் விருப்பத்தின்படி வராத கொஞ்சம் கெட்டு போயிடுச்சு, கொஞ்சம் வேற மாதிரி வளைந்து விட்டது. அப்ப அந்த பானையில் ஏதோ ஒரு சின்ன தவறு, அவன் பார்க்கும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது பானையில. உடனே எடுத்து அறுத்து கொண்டு போய் மறுபடியும் மண்ணை போட்டு பிசைஞ்சு திரும்ப அவன் நினைக்கிற மாதிரியே உருவாக்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பொது விவிலியத்திலே ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. முன்பு வந்த இதை விட குயவன் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்துக் கொண்டிருந்தார். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு விவிலியத்துல, பொதுக்குடி பெயர்ப்புல. கவனிங்க, இந்த மொழிபெயர்ப்புக்கு முன்னாடி வந்த மொழிபெயர்ப்புல ரொம்ப அழகாக இருக்குது. குயவன் தம் கையால் செய்த மண்கலம் சரியாய் அமையாத போதெல்லாம், குயவன் தன்னுடைய கையில செய்த மண்கலம் சரியாய் அமைந்து வராத போதெல்லாம், எப்போதெல்லாம் அந்த மாதிரி ஆச்சோ அப்போ அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்துக் கொண்டிருந்தான். ஏன் குயவன் வீட்டுக்கு போகணும்? கவனிங்க, ஏன் குயவன் வீட்டுக்கு போகணும்? எரேமியா தீர்க்கதரிசி நேரடியாக வார்த்தையை சொல்லி அனுப்ப வேண்டியதானே, போய் பிரசங்கம் பண்ணியா மக்களுக்கு? ஏன்னா மக்களுக்கு சில காரியங்களை ஆண்டவர் புரிய வைப்பார். கவனிங்க, எப்போதுமே ஆண்டவர் ஒரு பொருளை வைத்து இன்னொரு காரியத்தை விளங்க வைப்பார். அல்லேலூயா. சில இடத்துல எஸ்ஐகளை சொல்லுவார், நீ மொட்டை அடிடுவாரு. எஸ்ஐகள் மொட்டை அடிச்சிருவான், முடியெல்லாம் கையில் சேர்த்துக்கணும்னு சொல்லுவார். அந்த முடியெல்லாம் சேர்த்து போய் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒளிமுக வாசல்ல ஒரு டேபிளை வச்சு அந்த முடியெல்லாம் அப்படியே கொண்டு வந்து மொட்டை அடிச்சுல அந்த முடியெல்லாம் வையிடுவாரு. அவன் வைப்பான். வச்ச உடனே சொல்லுவாரு 4 பங்கா அதை 4ஆ எடுன்னு சொல்லுவாரு. அவன் 4 பங்காகுவான், தட்டையா விட்டு 4ஆ பங்காகுவான் முடிய. அவன் சொல்லுவாரு 4 பங்குல 1 பங்கை எடுத்து தீ வச்சு கொளுத்துடுவாரு. அப்ப இன்னொரு பங்கு எடுத்து என்ன செய்வான், கையில ஊதுடுவாரு. அவங்க எடுத்து ஊதுவான். இன்னொரு பகுதியை எடுத்து என்ன செய்வாரு, 4ஆவது பகுதியை எடுத்து மண்ணுக்குள்ள தோண்டி அதை போட்டு புதைச்சு சொல்லுவாரு. இன்னொரு பகுதி 4ஆவது பகுதியில அதை எடுத்து உன் கையில உன் கண்ணுங்களுக்கு முன்னால ஒரு கத்தி எடுத்து கச்சன்னு வெட்டு அப்படின்னு சொல்லுவாரு. அதை வெட்டுவான். இப்படி தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் ஒரு வேடிக்கையை போல நடத்தினார். மொட்டை சொன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். யோசித்து பாருங்க. எதையுமே பார்த்து சொன்னாரு, தம்பி நீ கல்யாணம் பண்ணாதான்னு சொன்னாரு. ஆண்டவரே, என்னையா நீங்க தாயா கல்யாணம் பண்ணே பெண்களையே உண்டாக்கினீங்க, என்னை பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு வேண்டாம் ராசா, திருமணம் செய்யாத அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா. வேடிக்கையா அவர் ஒரு ஏதோ கதாபாத்திரமா அவன் நடிக்கிற மாதிரியே ஆண்டவர் சொல்றாரு, கல்யாணம் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. கல்யாணம் பண்ணல. இவங்க வாழ்க்கையே ஒரு கதாபாத்திரமா சினிமா நடிகரை போல, நாடக நடிகரை போல அவங்க வாழ்க்கையே இருந்தது. ஒருத்தர் பார்த்து திடீர்னு சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசி ஓசையா தீர்க்கதரிசி பார்த்து சொல்றாரு, இந்த ஊர்ல நடத்த கெட்ட ஒரு பெண் இருக்கிறாள், அந்த பெண்ணை போய் கல்யாணம் பண்ணி சொல்றாரு. என்னது, இந்த ஊர்ல அந்த பெண்ணா? இந்த ஊரே தெரியும், வாழ்க்கையே நடத்த கெட்டவள், அவளை போய் அவன் பேரே சோரஸ்திரி, அவளை போய் என்ன கல்யாணம் பண்ணி சொல்றீங்க அப்படின்னு இவர் போய் கல்யாணம் பண்றாரு.
உண்மையா? கதை கிடையாது, உண்மையா. என்ன பண்ண கொடுக்குறாரு? 5 கலம் கோதுமையை கொண்டு போய் கொடுத்து உனக்கு நான் பரிசா கொடுக்குறேன், அவளுக்கு வந்து நீ போயிட்டு என்ன பரிசை போட்டு வான்னு சொல்றாரு. அவர் போய் பரிசை போட்டு வர்றாரு. இது தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படியே செய்ய சொன்னதெல்லாம் செய்து செய்து வந்தாங்க. இப்ப அப்படித்தான் எரேமியா எங்க வீட்டுக்கு போன்னு சொல்றாரு? குயவன் வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. குயவன் வீட்டுல போனா என்ன ஆண்டவரே இருக்கும் அப்படிலாம் கேள்வி கேட்கலாம். அங்க போன்னு சொன்னாரு. போகும்போது உடைந்து கொண்டிருக்கிறான், பானையை காட்டுறாரு. இப்போ இதை சொல்லிட்டு அடுத்த வசனத்துக்கு சொல்றாரு. அவர் சொன்னதை நான் சொல்லிட்டு பிரசங்கத்துக்கு வருவோம். பாருங்க, கொஞ்சம் உங்களுக்கு புரியுதாங்க. அடுத்த வசனம் வாசிங்கள, அடுத்த 2 வசனம் வாசிங்க. 18ஆம் அதிகாரம். இப்பொழுது அந்த வீட்டுக்கு போன உடனே அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்னு சரியா பாக்குறாரு. குயவன் வடைந்து கொண்டிருந்த போது மண்பாண்டம் அவன் கையில கெட்டு போயிடுச்சு. அப்பொழுது அதை வேற பாண்டமாக திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்து கொண்டிருக்கிறார். வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இப்ப செய்தி புரியுதா? புரிஞ்சா ஒரு அலையில் சொல்லுங்க பார்ப்போம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சமாவது புரியுதுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அலையில் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்குமே புரியுது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த களிமண் தான் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த தேசம் முழுவதும் உள்ளவங்க தான் களிமண். குயவன் யாரு? நான் தான் குயவன். ஆண்டவர் சொல்றாரு, நான் குயவன். இந்த களிமண் மேல எவ்வளவு அதிகாரம், எவ்வளவு வந்து உரிமை, எவ்வளவு அதை திருத்துவதற்கு அவன் வந்து உரிமையாக அதிகாரம் உள்ளவனா இருக்கிறான் அந்த குயவன். அதுபோல நான் இந்த களிமண் மேல அந்த அதிகாரம் உள்ள குயவனை போல உண்மை மேல உங்களை திருத்தி அமைப்பதற்கு நான் எல்லா அதிகாரத்தையும் உடையவரா இருக்கிறேன். சொல்லுங்க. எப்ப கெட்டு போச்சு மனித வாழ்க்கை? பைபிள்ல வாசிக்கும் போது இதே தான் மனித வாழ்க்கை நடந்தது. முதல்ல ஆண்டவர் வந்து அழகா நம்ம உண்டாக்கினார் மனிதனை. பைபிள்ல வாசிக்கும் போது மண்ணினால தான் உண்டாக்கினார். 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் போது ஆதியாகம புஸ்தகத்துல நான் அங்கிருந்தே கொண்டு வரேன். முதல்ல ஆண்டவர் மனிதனை எப்படி உண்டாக்கினாரு? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மனுஷன் விலையேற பெற்றவனாய் மாறினான். மண்ணை ஒரு ரூபம் கொடுத்து படைத்து அவனுக்கு மூக்க வைத்து மூக்குக்குள்ள கர்த்தர் ஊதினான். ஊதின உடனே அந்த காற்று உள்ள போய் அவன் அப்படி மனிதனா எழுதி உட்கார்ந்து பேச ஆரம்பித்தான். அவன் தான் முதல் மனிதன். அவனுக்கு பேரு தான் ஆதாம். முதல் மனிதன் எப்படி படைத்தார் ஆண்டவர்? நிறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, மனிதனை செக் பண்ணும்போது அவனுக்குள்ள எலும்புகள், தசைகள், நரம்புகள், ரத்தம், அவனுக்குள்ள இருக்கிற நீர், அவனுக்குள்ள முடி, அவனுக்குள்ள நகம், இதெல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது 13 வகையான தாது பொருள்கள், மண்ணில் இருக்கிற தாது பொருள்கள் 13 வகையான பொருள்கள் நம்ம சரீரத்தில் இருக்குது. அப்போ அந்த சரீரத்தில் இருக்கிற 13 வகையான தாது பொருள்களும் எப்படி உண்டாச்சுன்னா, மண்ணுக்குள்ள இருந்து நம்ம எடுத்து படைத்ததுனாலதான் நமக்குள்ள அந்த தாது பொருள்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம கண்டுபிடிச்சு ஓ தேவன் தான் படிச்சாரா, மண்ணில் தான் படிச்சாரான்னு சொல்றதுக்கு நமக்கு பெருசு இல்லை, நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். ஆனால் இப்பதான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஓ இந்த மண்ணில் உள்ள தாது பொருட்கள் எல்லாம் மனிதனுக்குள்ள இருக்குது, மண்ணிலிருந்து தான் மனிதன் உருவாக்கினான். ஆனா நிறைய பேர் முன்னாடி சொன்னாங்க குரங்கிலிருந்து வந்தான், சார்லஸ் டார்வின் அவன் சொன்னான். ஆனா கடைசி நாள்ல போயிட்டு அவன் செய்த சாகும்போது பைபிள் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப வேலைக்காரி கேட்டா, என்ன உலகம் முழுவதும் எல்லாருக்கும் சொன்னீங்க குரங்கில் வந்து மனிதன் வந்தான்னு சொல்லி, நீங்க பைபிள்ல படிச்சிருக்கிறீங்க, இது என்ன அப்படின்னு கேட்கும் போது அவன் சாகும்போது சொன்னான், அதை நான் சொன்னேன், ஆனா அது உண்மைன்னு நான் சொல்லல. அல்லேலூயா. சார்லஸ் டார்வின் என்ன சொன்னார்னா, மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொன்னான். ஆனா கடைசியா சாகுற நேரத்துல அவன் போயிட்டு சொன்னான், பைபிள் எடுத்து வாசித்து கொண்டிருந்த போது அவன் வீட்டு வேலைக்காரி கேட்கிறா, எல்லாருக்கும் மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொன்னீர்கள், நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து ஏன் வாசிக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கும்போது, இதை நீங்கள் விசுவாசிக்கலாம் என்று கேட்கும்போது, ஆம் நான் விசுவாசிக்கிறேன், நான் சொன்னேன், ஆனா அப்படித்தான் உண்டாச்சு, உண்மையை நான் சொல்ல கிடையாதுன்னு சொன்னான் கடைசியா மறிக்கும் போது.
அப்போ ஜனங்கள் உலகத்துல என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்கிறாங்க. ஆனா உண்மை எதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நலமானவைகளை பிடித்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்க. திருக்குறள்ல கூட அப்படி இருக்குது. என்ன இருக்குது? திருக்குறள்ல ஒரு குறள் இருக்குது. என்னது? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுது. எல்லாரும் சொல்றதை கேளுங்க, ஆனா உண்மை எதுன்னு கண்டுபிடிங்க. எல்லாரையும் நம்பாதீங்க, எல்லாத்தையும் நம்பி விடாதீங்க. எல்லாரையும் நம்பிதான் நிறைய பேர் ஏமாற்றப்படுகிறாங்க. நிறைய பேர் அழிவின் பாதையில போய் விடுறாங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ உண்மை எதுன்னு கண்டுபிடிங்க. நீங்களே கண்டுபிடிங்க உண்மை எதுன்னு. நாங்க சர்ச்சைக்கு போகும்போது என்னை ஒரு சகோதரமா தள்ளி கொண்டு போனாரு. எங்க வீட்டுல அற்புதம் நடந்துச்சு. அந்த அற்புதத்தை கண்டு நான் சர்ச்சைக்கு போகல. அந்த சகோதரர் சொன்னாரு, இயேசு உண்மையான தெய்வம்னு. அவரெல்லாம் கோதுமை கொடுத்து ஆட்களை மாத்திர ஆட்கள், வெளிநாட்டுக்காரு. நாங்க அந்த கோதுமைக்காக வர பாத்தி கிடையாது, அதெல்லாம் வேற பாத்தி இருப்பாங்க, போய் பாருங்க அப்படி சொன்னேன். அப்போ நான் எனக்கு நடந்த அற்புதங்களை வைத்து இவ்வளவு நாள் இயேசு அற்புதம் செய்திருக்கிறாரு, இதை பார்த்து கூட நீ நம்ப மாட்டேறியா, நீ சும்மா வந்து பாரு கோயிலுக்கு அப்படின்னு. நான் போனேன். இவங்க என்னதான் பண்றாங்க, என்ன பிரெயின் வாஷ் பேசுறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா நாங்க இந்த கம்யூனிஸ்ட்ல அது இதெல்லாம் இருந்துட்டு நம்ம அப்படியெல்லாம் நிறைய சின்ன வயசுல இருந்தே வளர்ந்ததுனால எதையும் சீக்கிரம் நம்ப மாட்டோம். எல்லாத்துக்கும் எதிரடியா பேசிட்டே இருப்போம், கருத்துக்களை வேற மாதிரி பேசிட்டே இருப்போம். இயேசுவை பிடிக்காது, ரொம்பவும் பிடிக்காது. அதை பைபிள் எல்லாம் கொடுக்கும்போது தூக்கி முகத்துக்கு நேரம் வீசுறது, கைப்பிடி கொடுத்தா கிழிக்கிறது, இப்படிப்பட்ட வேலைகள்லாம் சேட்டை தான் பண்றது. இப்படி பண்ணி கொண்டு வந்த ஒரு நாள் என்னதான் வா வந்து பாருன்னு சொன்ன போது நான் சர்ச்சுக்கு போனேன். நான் போனது எத்தனை கிலோமீட்டரு? 182 கிலோமீட்டர் பஸ் ஏறி பிரயாணம் பண்ணி நைட்டு புறப்பட்டு காலையில் சர்ச்சுக்கு 5 மணிக்கு போனேன். அந்த சர்ச்சில் உட்காந்து பிரசங்கம் பண்ணும்போது என்ன பேசுறாங்கன்னு கேட்டிருந்தேன். என்னதான் இவங்க பண்றாங்க பார்ப்போம், இவங்க பேசுறதெல்லாம் என்ன பேசுறாங்க. அப்போ அவங்க சொன்னாரு, மனிதனை அதாவது தேவன் படைத்தார், மனிதனை படைத்த தேவன் அவனை செம்மையானவனாக, நல்லவனாக, முழுமையானவனாக படைத்தார். அவனோ பாவம் செய்து தன் வாழ்க்கை கெட்டு போயிற்று. கெட்டு போன மனிதனுடைய பாவத்தையும் அவனுடைய சாபங்களை நீக்கி அவனை ரட்சிப்பதற்காக இயேசு பூமியில அவனுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் சமாதானத்தை இயேசு கொடுக்கிறார். இயேசு கொடுக்கக்கூடிய இந்த ரட்சிப்பை வேற யாரும் கொடுக்கவே முடியாது அப்படின்னு பிரசங்கம் பண்ணாங்க. இது என்னடா என் கூட சொல்ற மாதிரியே இருக்குது அப்படின்னு நினைச்சேன். அல்லேலூயா. நான் எதிர்பார்த்து போனது என்ன, இவன் என்னத்தெல்லாம் சொல்லி ஆட்களை ஏமாத்துறாங்க, என்ன பிரெயின் வாஷ் பண்றாங்க, மூளை செலவை பண்றாங்க, எதெல்லாம் சொல்லி ஏமாத்துகிறாங்க. அந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கு தான் நான் போனேன். ரட்சிக்கப்படுறதுக்கு ஒன்றும் சர்ச்சைக்கு போகல. நல்ல கவனிங்க. அல்லேலூயா. அப்போ ஏதோ அரிசி கொடுப்பாங்க, பருப்பு கொடுப்பாங்க, யாரும் எதோ கொடுப்பாங்க, அப்படி போன ஒரு கூட்டத்துல நானும் போய் நின்று கொண்டு ரட்சிக்கப்பட்டவனாக நான் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னு சொன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உண்மையான அறிவுனா என்ன? எல்லாம் சொல்றதை கேளுங்க, எது உண்மைன்னு கண்டுபிடிக்கணும். உண்மையை கண்டுபிடிச்சு அதை நீங்க மனதில் நிறுத்தி கொள்ளுங்க, அதன்படி வாழுங்க. உங்க வாழ்வுக்கு சமாதானம், உங்க வாழ்வுக்கு நிம்மதி, உங்க வாழ்வுக்கு நித்தியம், உங்க வாழ்வில தீமைகள் அதிலிருந்து உங்க வாழ்வில ஒரு விடுதலை. அல்லேலூயா. ஏன் குயவன் வீட்டுக்கு போக சொன்னாரு? முதல்ல அந்த மண்பாண்டம் அங்கேதான் இருந்தது. கவனிங்க, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் நானே சொல்றேன். ஏன் குயவன் வீட்டுக்கு போக சொன்னாரு? எரேமியாவை மண்பாண்டம் யார் வீட்டுல இருக்குது? குயவன் வீட்டுக்கு தான் இருக்கு. இரும்படிக்கிற வீட்டுக்கு போக சொன்னா அங்க இரும்பு கடைக்காரன் வீட்டுல மண்பாண்டம் இருக்குமா? அப்போ இங்க போக சொன்னதுக்கு காரணம் அந்த உருவாக்க, அதாவது அங்கேதான் அப்படி உருவாக்கப்பட முடியும். இரண்டாவது 2 பதில். ஒன்று, கவனிங்க, ஏன் குயவன் வீட்டுக்கு எரேமியாவை போக சொன்னாருன்னா, ஒன்று மண்பாண்டம் இருக்கிறது குயவன் வீட்டில் தான் இருக்கும். இரண்டாவது, அந்த மண்பாண்டத்தை உருவாக்குற விதமும் குயவன் இடத்துல மண்பாண்டம் குயவன் வீட்டில் தான் வைத்திருப்பான். உருவாக்கும் விதமும் அங்கதான் இருக்கும். 2 காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஒன்று என்னது? மண்பாண்டம் இருக்கிறது குயவன் வீட்டில் தான் இருக்கும், மண்பாண்டத்தை உருவாக்குறதும் அங்கதான் உருவாக்குறாங்க. அப்போ உருவாக்குகிறவரும் அந்த உருவாக்கப்பட்ட மண்பாண்டத்தையும் பார்த்து நிறைய காரியங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் அனுப்பினார். ஆமென். ஆகவே மனுஷன் பாருங்க கெட்டு போயிட்டான். எப்படி கெட்டு போயிட்டான்? பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒரு வசனம் இருக்குது. என்ன சொல்லி?
மனிதனை தேவன் செம்மையானவனாக உருவாக்கினார். அவனும் அநேக உபாய தந்திரங்களை உண்டு கொண்டு கொண்டு அவன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டான்னு பைபிள் இருக்கு. பிரசங்கி 7:28. தேவன் மனிதனை செம்மையானவனாக உருவாக்கினார். என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. இல்ல அந்த வசனம் இதோ வசனம் 9ஆம் வசனம். இதோ மனிதனை தேவன் எப்படி உண்டாக்கினார்? செம்மையானவனாக உண்டாக்கினார். கவனிங்க, தேவன் எப்படி உண்டாக்கினார்? மனிதனுக்குள்ள எந்த குறையும் கிடையாது. எந்த குறையும் கவனிங்க. மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு? மனிதர்களுக்கு சொல்லுங்க. மனிதர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது? சொல்ல மாட்டேங்க. மனிதர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு? மனிதர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படி சொல்றாரு ஒருத்தர். சோதரம். சரி, மனிதர்கள் அடிக்கடி வாய் திறந்து சொல்லுவாங்க, கஷ்டமா இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, வியாதி வந்துடுச்சு, நஷ்டம் ஆயிடுச்சு, கஷ்டமா இருக்குது, வேதனையா இருக்குது, கண்ணீரா இருக்குது, துன்பமா இருக்குது, இதெல்லாம் சொல்றாங்கல்ல. இந்த வார்த்தை எல்லாம் கவனிங்க. இது எப்படி வந்ததுன்னா, மனிதனை படைக்கும் போது அவனுக்கு எல்லாமே அப்படி வரக்கூடியவனாக அவனை வைக்கல. ஏன் அது வந்துச்சுன்னா, அவன் கெட்டு போன பிறகுதான் அது அவனுக்கு வந்துச்சு. அல்லேலூயா. தேவன் படைத்தது செம்மையா படைச்சார். அவனுக்கு ஒரு குறைவும் கிடையாது. நல்ல பலசாலியா இருந்தான், சந்தோஷமா இருந்தான், நல்ல ஆரோக்கியமா இருந்தான். அவன் சரீரத்துல எந்த நோயும் கிடையாது. அவன் வாழ்ந்தது 969 வருஷம் வாழ்ந்திருக்கிறான் என்று சொல்லலாம். எத்தனை வருஷம்? இப்பெல்லாம் 69 வருஷம் வாழ்றது கேள்வியா இருக்குது. அதுக்கே பல மருத்துவமனைக்கு போக வேண்டியது இருக்குது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆனால் அந்த மனிதனை அவ்வளவு ஆரோக்கியம் உள்ளவனாக, நீடிய ஆயுள் உள்ளவனாக, சந்தோஷம் உள்ளவனாக, அநேக காலம் வாழக்கூடியவனாக தேவன் படைத்தார். ஏன் மனிதனுடைய வாழ்வை எப்படி மாறி போனது? வியாதி வந்தது, துன்பம் வந்தது, கஷ்டம் வந்தது, வேதனை வந்தது அப்படின்னா, தேவன் படைத்த அந்த படைப்புல அவன் தேவன் சொன்ன வார்த்தையில ஒரு வார்த்தையை அதாவது கேட்காமல் மீறி போய் சில தவறுகளை செய்த போது பாவம் அவனுக்குள் உட்பிரவேசித்தது. பாவத்தினால வியாதிகள் வந்தது, வியாதினால துன்பம் வந்தது, துன்பம் மட்டுமல்ல, பாவத்தினால வியாதி வந்தது, வியாதியோட மரணம் வந்தது, மரணத்தினால வேதனைகள் வந்தது, பலவிதமான துன்பங்கள் அதனால வந்தது. எந்த மனிதனையும் ஆண்டவர் மரிப்பதற்காக படைக்க கிடையாது. அல்லேலூயா. மனிதன் எந்த மனிதனுமே மரித்து போகணும்னு ஆண்டவர் யாரையும் படைக்கல. ஆண்டவர் படைச்சது நீடிய காலம் அப்படியே இருக்கணும். அவன் ஏன் மரித்தான்? பாவம் செய்ததுனாலதான் மரித்தான். அதான் கெட்டு போச்சு. இப்ப கெட்டு போச்சு. இப்ப கெட்டு போனதை அப்படியே விட்டுடலாம் இல்ல. ஆண்டவர் பாருங்க, மறுபடியும் கெட்டு போனதை தேடி வராரு. புலம்பல் 4:2, 2 கொரிந்தியர் 4:7 சில வசனங்களை வேகமா வாசிக்கும்படி நான் விரும்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் தேவையா இருக்கிறது. ஐயோ, எப்படி தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சியோன் குமாரர் ஆமா எண்ணப்படுறாங்க. விலையேற பெற்றவன் தான். ஆனா எண்ணப்படுகிறான். பிரசங்கி 4:2 எப்படி? புலம்பல் 4:2 விலையேற பெற்ற தங்கத்தை விட மேலான மனுஷன் மண்ணை போல எண்ணப்படுறான். காரணம் என்ன தெரியுமா? அவன் கெட்டு போனதுனாலே. அல்லேலூயா சொல்லுவோம். 2 கொரிந்தியர் 4:7 சொல்றாரு, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி. இப்போ இவர் என்ன சொல்றாரு? நாங்கள் மண்பாண்டதான் சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல். நாம மண்பாண்டம். முதலாவது ஒரு காரியத்தை ஒத்துக்கொள்ளணும். நம்ம எல்லாம் யாரா? மண்பாண்டம் மட்டும் கிடையாது, கெட்டு போன மண்பாண்டம். மண்பாண்டம் மட்டும் கிடையாது. எப்படிப்பட்ட மண்பாண்டங்கள்? மனித குலம். அப்படி அப்ப அந்த கெட்டு போனதை ஆண்டவர் சரிப்படுத்துவதற்கு தான் கொயவன் வீட்டுக்கு போவான்னு சொன்னாரு. எரேமியால பாரு, அவன் திருத்துறான், நானும் திருத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடும். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்துல இயேசு சொல்லும்போது, ஆண்டவர் இயேசு சொல்லும்போது 18ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை படிக்கிறோம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இயேசு இந்த பூமியில எதுக்கு வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க வந்தாரு, கெட்டு போனதை ரட்சிக்க வந்தாரு.
அப்போ குயவனுடைய கரத்தில் இருந்த பானை கெட்டு போனது, அதை திருத்தமாக செய்வதற்கு அந்த குயவன் முயற்சி பண்ணது போல மறுபடியுமாக திருத்தி ஒரு மனிதனை அமைத்து இந்த உலகத்துல அவனுக்கு மகிமையான வாழ்க்கையை கொடுப்பதற்கு தான் இயேசு மறுபடியும் வந்தார். அல்லேலூயா. ஏன் வேற பாண்டமா வளையணும்? ஏன் வேற பாத்திரமா வளையணும்? பழைய பாத்திரம் கெட்டு போச்சு. பழைய பாத்திரம் என்ன ஆயிடுச்சு? கெட்டு போச்சு. பழைய பாத்திரம் கெட்டு போனதுனால அப்படியே வைத்திருந்தா அந்த மண்ணுக்கும் அதுக்கு எடுத்த பிரயாசங்களுக்கும் அதை செய்ததான குயவனுக்கும் அது கஷ்டமா இருக்கும். அதனாலதான் மறுபடியும் அந்த மண்ணை பிசைந்து மறுபடியும் வேற பாண்டமா உருவாக்குறாரு. சரி, இப்போ வேற பாண்டம், இது முக்கியமானது. என்ன பாண்டம்? இந்த வேற பாண்டமாய் மாற வேண்டும் என்றால் 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் வேற மனிதர்களாய் மாற வேண்டும் என்றால், நீங்களும் நானும் மாற வேண்டும் என்றால் அதுல என்ன சொல்லப்படுது? 1 சாமுவேல் 10:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார். நீ அவளோட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். அப்ப பழைய மனுஷனா இருக்க மாட்டேன். என்ன மனுஷனாவாய்? அங்க வேற பாண்டம் செய்வது போல உன்னை வேற மனுஷனா நான் மாற்றி பயன்படுத்த போறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வேற மனுஷனா கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்கெல்லாம் ஏற்கனவே கெட்டு போய் நாமெல்லாம் இருந்தோம். இப்போ வந்து கெட்டு போன மனுஷன்லாம் கிடையாது. தேவ கரத்துல வந்துட்டோம். வேற பாத்திரமா வடிந்து கொண்டிருக்கிறார். அப்ப வேற பாத்திரமான எப்படி? அவருக்கு முன்னால அவர் நினைத்த போல ஒரு பாத்திரமா வடிந்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வானுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு, சந்தோஷமான ஒரு வாழ்வு, புகழ்ச்சியான ஒரு வாழ்வுக்காக வேறே பாத்திரமாக வணைகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்றாரு. அப்போஸ்தலர் 9:17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அந்த சவுல் என்று சொல்லப்பட்ட பவுல் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, உனக்கு வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். வேறு பாத்திரமாக வணையும் போது பரிசுத்த ஆவியினால அவனை நிரப்புகிறார் ஆண்டவர். அந்த பரிசுத்த ஆவி வரும்போது அந்த மனுஷனுடைய இருதயம் அப்படியே ஆவியினால் நிரப்பப்பட்டு வேற பாத்திரமா மாறுது. அதுக்கு மேல 9ஆம் அதிகாரத்துல 11லிருந்து 15 வசனம் வரைக்கும் சொல்றாரு, நான் வந்து ஒரு பாத்திரமா மாற்ற போறேன். யார்? அப்போஸ்தலன் பவுல் என்ன செய்ய போறேன்? அவன் ஏற்கனவே கெட்டு போன பாத்திரமா இருந்தான். இப்போ நான் பாத்திரமா மாற்ற போகிறேன். என்ன பாத்திரமா மாற்ற போகிறேன்? எனக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. வேறே ஆவி, வேறே பாத்திரம். 1 சாமுவேல் 10:9 1 சாமுவேல் 10:9 அவன் சாமுவேலை விட்டு போகும்போது அவன் திரும்பின போது அவனுக்கு தேவன் வேறு இருதயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இத்தனை நாள் வரைக்கும் யாரு? கழுதையை தேடின மனுஷன் சவுல். நல்லா கவனிக்க, கழுதையை தேட போனான். ஆனால் கழுதையை தேடி போன மனுஷனை இப்ப கழுதை காணவில்லை. நல்லா கவனிக்க, கழுதை காணவில்லை. கழுதை கண்டுபிடிக்கப்படணும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? கழுதையை கண்டுபிடிக்க முடியல. இங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், அங்க போனா கழுதை எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு சாமுவேல் இடத்துல போனாங்க. சாமுவேல் இடத்துல போகும்போது அவர் சொன்னாரு, வா வா, உன்னை தான் கர்த்தர் காட்டாரு, உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்ற போறேன்னு சொன்னாரு. அப்ப சொல்லிட்டு அவனுக்கு ராஜாவாக மாறணும். இவன் கழுதையை தேடுகிற மனுஷனா இருக்க கூடாது, இவன் வேற மனுஷன் ஆகணும். என்னவா மனுஷனா மாறணும்? இவன் சாதாரணமான கழுதைக்கு பின்னால போகிற மனுஷனா இருக்க கூடாது, ராஜாவாய் மாறணும். யாரா மாறணும்? அதுக்குதான் அவர் சொன்னாரு, நீ இங்க இருந்து போகும்போது ஒரு அடையாளம் உனக்கு, அங்க ஒரு கல்லை தாண்டு போகும்போது தீர்க்க தரிசன ஆவி உன்னால இறங்கும், நீ வேற மனுஷனா மாறுவ. இப்போ சாமுவேலை விட்டு திரும்பினா காலடி எடுத்து வைத்தா உடனே அவனுக்கு வேற இருதயம் வந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ வேற மனிதனா மாறிட்டான். அடுத்து இன்னொரு வசனம் என்னாகும் 14:24 என்னாகும் 14:24 வேற மனுஷனா மாறதுக்கு ஆவி ஊற்றப்படுது, இருதயம் மாற்றப்படுது. அடுத்தது
என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவியை உடையவன். அப்போ இவன் யாரு? வேறு மனுஷன். மனுஷர்கள் எல்லாம் உண்டுங்க, ஆனா நீங்க எல்லாம் வேறு மனுஷர்கள். தேவனை அறிந்தவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், தேவனுடைய வழியை நடக்கிறவர்கள், தேவனை உண்மையா ஆராதிக்கிறவர்கள், வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனை கண்டுகொண்டவர்கள், வேறு மனிதர்கள். அப்பா எவ்வளவு பெரிய அல்லேலூயா சொல்லிருக்கணும். நீங்கள் யாருன்னா வேற மனிதர்கள். எப்படிப்பட்டவங்க? ஸ்தோத்திரம். அப்போ வேற மனிதர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறார். இங்க அடுத்தது பார்க்கிறோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற ஜாதி எது? நம்ம இப்படி ஆராதிக்கும் போது நம்ம மத்தியில வந்து உலாவுகிறார வானம் பூமியை உண்டாக்கின தேவன், இப்படிப்பட்ட தேவனை இவ்வளவு சமீபமாக கொண்டு வந்து ஆராதிக்கிற ஜனங்கள் வேற ஜாதி யாரு உலகத்துல? அல்லேலூயா. அப்போ நம்ம வேற மனிதரா மாறி இருக்கிறோம், வேற இருதயம் கொடுக்கப்பட்டிருக்குது, வேற ஆவி நமக்குள்ள வந்திருக்கிறது, நமக்கு வித்தியாசமான ஆராதனை கொடுத்திருக்கிறார். வானம் பூமியை உண்டாக்கின தேவனை நம்ம ஆராதிக்கிறதுனால நம்ம வேறு பாத்திரமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். சரி, இப்ப செய்திக்கு வருவோம். வேற ஒரு சுவிசேஷம் கிடையாது. கொயவனின் நிலம் கவனிங்க. நல்ல பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு போய் வீட்டுல அடுக்கி வைப்பான் கொயவன். கெட்டு போன பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் என்ன செய்வான்? ஒரு இடத்துல வந்து உடைத்து போடுவான் கொயவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நல்ல பாத்திரத்தை வணைகிறான். நல்ல பாத்திரமாகணும்னா, பாத்திரமாக வேறு பாத்திரமா மாறணும்னா, கெட்டு போன மண்ணு கொஞ்சம் கட்டியாயிடும், கெட்டு போன மண்ணு கொஞ்சம் இறுகிடும். அந்த இறுகி போன மண்ணை மறுபடியும் போட்டு என்ன செய்வான்னா, 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, ரோமரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 20-21 வசனத்தில் படிக்கிறோம். அந்த குயவன் வேற பாண்டமா வணையும் போது கொஞ்சம் அந்த மண்ணுக்கு தேடி கொடுப்பான். மிதியிட்ட ஒரே களிமண் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் அவன் செய்வான். ஒரு பாத்திரத்தை செய்து வீட்டுல கொண்டு போய் சோறு செய்ய வைப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு புரியுதா? சகோதரிகள் கவனிங்க, சகோதரி கவனிங்க. ஒரு பாத்திரத்தை ஒரு அழகா செய்து சோறு சேர்த்து கொண்டு போய் அதில் அரிசி போட்டு சோறு செய்வான். பெரிய பாத்திரமா ஒன்று செய்து தண்ணி ஊற்றி வச்சு பாத்ரூம்ல கொண்டு போய் வைப்பான். நம்ம கை காலெல்லாம் கழுவிட்டு வர்றதுக்கு அதில் தண்ணி ஊற்றி வைப்பான். அந்த பாத்திரம் சோறு எடுத்து சாப்பிடக்கூடிய பாத்திரம். இந்த பாத்திரம் நம்முடைய கை கால்களை சுத்தம் பண்றதுக்கு தண்ணி இருக்கிற பாத்திரம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அந்த பாத்திரத்துக்கு கனம் வேற, பாத்ரூமுக்குள்ள இருக்கிற பாத்திரத்துக்கு கனம் வேற. ஒரு சின்ன அழகான ஒரு டீ குடிக்கிற மாதிரி கப் இருக்கும், அதை கொண்டு போய் அழகா வீட்டில் வச்சு மேலே டேபிளில் வச்சு எடுத்து பயன்படுத்தி தண்ணி குடிப்போம். அதே மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் வச்சு அதை கொண்டு வந்து பாத்ரூமில் போட்டிருப்பான். அதில் தண்ணி எடுத்து நம்ம என்ன செய்வோம்? ஊற்றி அதுவும் அழுக்கடைய அதை பார்த்தா கனவீனமான காரியத்துக்கு பயன்படுத்துவோம். பாத்திரங்கள் ஒரே மண்ணு தான், ஆனால் பாத்திரங்கள் வித்தியாசம். இந்த செய்தி வேற. எந்த செய்தி வேற? அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரோமர்ல கொடுக்கிற செய்தி வேற. ஆனால் இந்த பானையை செய்யும் போது நல்ல கவனிங்க, பானையை செய்யும் போது மண்ணை வந்து காலில் போட்டு என்ன செய்வான்? கல்லுக்கு மிதிப்பான். கொயவன் என்ன செய்வான்? மிதியிட்ட மண். என்ன பண்றது? 20ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? மிதியிட்ட ஒரே மண்ணினால கொயவன் என்ன செய்வான்? மிதியிட்ட ஒரே மண்ணினால பாத்திரங்களை. அப்ப மிதியிடாத மண் வந்து பக்குவப்படாத மண்ணை வைத்து பாத்திரங்களை அவனுக்கு விருப்பப்படி வணைய முடியாது. அல்லேலூயா. அப்ப இங்க கவனிங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை உருவாக்குற போது ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு நிறைய ப்ராசஸ் 1 by 1 செய்யக்கூடியது இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ப்ராசஸ்ல ஒன்று உடைக்கப்படுதல், இரண்டாவது உருவாக்கப்படுதல். சொல்லுங்க என்னது? ரெண்டு மட்டும் நீங்க கவனிங்க. ஒன்று என்னது? நீங்க உடைக்கப்படுகிறீங்கன்னா நீங்க ஒரு மேன்மையான பாத்திரமாய் மாற போகிறீங்க. உங்களுடைய இருதயம் உடைகிற அனுபவங்கள், சில பாடுகள், சில கஷ்டங்கள், சில துன்பங்கள், சில இழப்புகள், சில வேதனைகள், சில கஷ்டங்கள்,
இப்படி ஒரு தேவ பிள்ளையா இருக்கிற போது வருகிறதுன்னா உங்களை கர்த்தர் வந்து உருவாக்கி ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்காக உங்களை வந்து பாத்திரமா உருவாக்கிட்டு இருக்கிறாரு ஆண்டவர். நீங்க கடந்து வருகிற பாதை உங்களுக்கு விருப்பம் இல்லாத இருக்கலாம், ஆனால் உங்களை உருவாக்குகிறார் ஆண்டவர். இந்த பானை கெட்டு போன போது அதை உடைக்கும் போது நான் நல்லா அழகா இருந்தேன், என்னை உபயோகம் போட்டு என்ன கூட உடைக்கிறாரு பரவாயில்லையா அப்படி சொல்லுவோம். அதை வந்து ஆண்டவர் வேற இன்னும் நல்ல ஒரு பாத்திரமா உருவாக்க போறாரு. அப்போ உருவாக்குவதற்கு முதலாவது உடைக்கிறார். அல்லேலூயா. பார்க்கிறோம், உருவாக்கப்படுகிற எந்த பாத்திரமும் உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிற எந்த பாத்திரமும் உருவாக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிற எந்த பாத்திரமும் உயர்த்தப்படுகிறது, உயர்த்தப்படுகிற எந்த பாத்திரமும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுகிறது. அல்லேலூயா. அவர் விரும்புகிறபடியே மாறுகிறது. அவருடைய பிள்ளைகள் இந்த பாத்திரத்தை எந்த விதமான பாத்திரமா உருவாக்க விரும்புகிறாரு அப்படின்னு கேட்டா, வேற பாத்திரம், வேற பாண்டம். அதான் நம்ம செய்தி. என்ன பாண்டம்? அப்ப என்ன ஸ்ட்ரக்சர், என்ன பாத்திரமா உருவாக்க விரும்புறாரு? உங்களை எப்படி உருவாக்க விரும்புறாரு? நீங்க சொல்றீங்க நல்ல பாத்திரம், என்ன உயர்ந்த இடத்துல கொண்டு போய், கண்டிப்பா உங்களை எல்லாரையும் உயர்ந்த இடத்துல தான் வைக்க போறாரு, சந்தேகமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அவர் கொடுத்துக்கிற கிரயத்தை யாராலும் இந்த உலகத்துல கொடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு என்ன வேற பாத்திரம், அதை மட்டும் ஒரு வார்த்தை நம்ம வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். என்ன வேற பாத்திரம்? எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என்ன வேற பாத்திரம்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை, தேவனுடைய சாயலா எப்படி நீங்க உருவாக்கப்பட்டீங்களோ அதே சாயலான புதிய மனிதர்களாக நீங்க என்ன செய்றீங்க? பாண்டமாய் மாற்றப்படுறீங்கன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. இது எப்படி அந்த புதிய பாண்டம் உண்டாகுது? மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம். சொல்லுங்க, என்ன நீதி? மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம். உலகத்துல நீ எடுத்து கொடுக்கல, எங்கேயாவது போய் நீ நீதியை கேட்க முடியுமா? இன்னைக்கு உலகத்துல எத்தனை சதவீதம் நீதி இருக்கு? நீதிமன்றங்களுக்கு போறோம், எவ்வளவு நீதி கிடைக்குது மக்களுக்கு? எங்கு போனாலும் நீதி கிடையாது. ஆனால் தேவன் வந்து நீதி, அதாவது நீதிபரர் நம்முடைய ஆண்டவருக்கு பேர். அவர் இடத்துல வருகிற போது ஒரு மனிதனை நீதிமானாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஏன்னா அவர் ரத்தத்தால் கழுவுகிறார். அவர் ரத்தத்தால் கழுவி நம்ம என்னவா மாற்றுகிறார்? நீதிமானாய். மெய்யான பரிசுத்தம், சுத்தம் இருக்குது, ஆனா பரிசுத்தம் கிடையாது உலகத்துல. நல்ல கவனிங்க, சுத்தம் இருக்குது. வீட்டெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமானா எங்க தெருவுல எல்லா வீடுகளும் பாத்தீங்கன்னா வீடு மட்டும் இல்ல, தெருவையும் சுத்தம் பண்ணிடுவாங்க. தெரு இருக்குல்ல, தெருவையும் முன்னாடி இருக்கிற வீட்டை பாதி ரோட்டை இவங்க சுத்தம் பண்ணிடுவாங்க, பாதி ரோட்டை அந்த வீட்டார் சுத்தம் பண்ணிடுவாங்க. ரோட்ல போய் உட்காந்துட்டு படுத்து தூங்குற அளவுக்கு சுத்தம் பண்ணிடுவாங்க. சுத்தம், அதுக்கு பேர் என்னது? அல்லேலூயா. ஆனா நமக்கு பேர் என்னன்னா பரிசுத்தம். இது பேர் என்னது? அது பேர் சுத்தம், இது பேர் என்னது? ஆமா, மெய்யான நீதி, பொய்யான நீதி கிடையாது. இயேசுவின் ரத்தம் மெய்யான நீதிமான நம்மை மாற்றுகிறது. மெய்யான பரிசுத்தம் அடைய செய்யுது. அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பரிசுத்தம், செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் பரிசுத்தம், கோயிலுக்கு போகும்போது மட்டும்தான் பரிசுத்தம். இப்ப நான் என்னையும் எடுத்துக்கொள்ளுங்கள, நான் அப்படித்தான் இருந்தேன். நான் ரசிக்கப்படாத காலத்துல நான் ஒரு தேவனற்ற, உண்மையான தேவனற்ற, தேவ பக்தி இருந்தாலும் உண்மையான தேவனை வணங்காத ஒரு மனுஷன். மற்ற நாளெல்லாம் கெட்ட வார்த்தை வரும். அதை கெட்ட வார்த்தை நான் பேசுறது கிடையாது, கூட இருக்க நண்பர்கள் நிறைய பேசுவாங்க, கெட்ட வார்த்தை நிறைய பேசுவாங்க வாயில. ஆனா போயிட்டாங்க தெய்வமே, அதே வாயில தான் சாமி. அந்த வாயில வந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா அவ்வளவு மோசமான வார்த்தைகளா இருக்கும். திரும்ப நம்ம காதுல ரெக்கார்ட் பண்ணி போட்டா நம்ம காதே புளிச்சு போகும், அது மாதிரி வார்த்தை பேசுவாங்க. அப்போ இது அசுத்தம். இது என்னது? வார்த்தையும் அசுத்தம், காதும் அசுத்தம், நடக்கையும் அசுத்தம், பேச்சும் அசுத்தம், அமர்கிற இடமும் அசுத்தம். ஆனால் இயேசுக்குள்ள வந்தான மெய்யான பரிசுத்தம். என்ன பரிசுத்தம்? அப்போ மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் வணையப்பட்ட ஒரு பாத்திரம் தான் நீங்களும் நானும். எப்படி இது நம்மால உண்டாச்சா? இல்ல, இயேசு ரத்தத்தை சிந்தி நமக்காக அவர் ஜீவனை கொடுத்ததுனால. அல்லேலூயா சொல்லுங்க. வேற பாண்டம், சாதாரண பாண்டம் வணைந்து 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 வேற பாண்டமாகி கனமான பாத்திரமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்ப 3 உண்டு. ஒன்று கவனிங்க, இந்த பாத்திரத்தை கனமான பாத்திரமா மாற்றணும்னா
மூன்று காரியத்தை மனதில் வச்சுக்காங்க. நான் ஜோம் பண்ணிடுவேன். மூன்று காரியம். இந்த மண்ணை ஒரு கனமான பாத்திரமா மாறணும்னா மூன்று காரியம் உண்டு. அந்த மூன்று காரியம் நம்ம மனதில் வைத்துக் கொள்ளும். மோசையை மனதிற்குள்ள வைத்துக் கொள்ளுது. இப்போ இந்த மோசே எங்க இருந்தா? எகிப்தில் இருந்தாரு. எகிப்துல 40 வருஷ காலம் என்ன படிப்பு? என்னென்ன எகிப்தில கலை இருக்குதோ அத்தனை படிப்பு PhD முடிச்சிட்டாரு. PhDனா என்ன? படிப்புல எல்லாம் உயர்ந்த படிப்பு அவர் தான் படிச்சாரு. அவர் மாதிரி எல்லா கலையும் யாருமே படிக்கல. ஏன்னா ராஜாவுடைய மகன் இல்லையா? அவனுக்கு கராத்தா தெரியும், அவனுக்கு சயின்டிபிக்கான காரியம் தெரியும், அவனுக்கு ஜுவாலஜி பற்றி கேட்டால் தெரியும், அவனுக்கு என்னது பிசிக்கல் அதை பற்றி கேட்டால் தெரியும், அவனுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குதோ அத்தனை இசையை பற்றி கேட்டால் தெரியும், அவனுக்கு வானவியல் சாஸ்திரங்களை பற்றி கேட்டால் தெரியும். அத்தனை சகல சாஸ்திரங்களையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த பாத்திரம் வந்து என்னன்னா, இந்த பாத்திரத்தை வந்து ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. ஒரு நாள் 40 வயசுல வெளியே போறான். 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அது ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயனும். என்னடா சண்டை போடுறீங்கன்னு பார்த்தா, தன்னுடைய ஜனம், என்னுடைய இனம் எபிரேயனை எகிப்திய பிடிச்சு அடிக்கிறான். இதை பார்த்த உடனே ஒரு கோபம் வந்துருச்சு. அந்த என் ஜனத்தை அடிக்கிறான்னு பார்த்து அந்த எகிப்தியனை பிடிச்சி வெட்டி அங்கே மணல தோண்டி போட்டு புதைச்சிட்டான். எவ்வளவு கலை கற்றுன்னு பாருங்களேன். சாதாரணமான ஆள் நினைச்சுக்காதீங்க, அவ்வளவு கலையும் தெரியும். ஒரு மனிதனை தனியாள நின்று கொண்டுருவான். 4 பேர் வந்தாலும் சமாளிக்கிறாங்க. அவ்வளவு கலை, அறிவு, பயங்கரமான அறிவு, அவ்வளவு சாஸ்திரம் கற்றுதான். ஆனா இந்த பாண்டம், அந்த கொலை செய்கிற பாண்டம் நல்ல பாண்டம்னு சொல்ல முடியுமா? கெட்டு போன பாண்டம். அல்லேலூயா. இவங்களை வச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கொண்டு வர முடியுமா? இவனை வச்சு சரி. அப்ப இவனை கொண்டு போய் எங்க வச்சாதான் சரியாவான்? இந்த பாத்திரத்தை வேற பாத்திரமா மாத்தணும். நான் பயன்படுத்துற என்ன செய்யணும்? மாத்தணும். அவன் கொண்டு போய் என்ன செய்தாரு? அடுத்த நாள் போகும்போது இதே மாதிரி 2 பேரும் சண்டை போடுறான். அவனை பார்த்தா எபிரேயனும் சண்டை போடுறான். சண்டை போடும்போது ஏன்டா சண்டை போடுறீங்கன்னா, எங்க இஷ்டம், நான் சண்டை போடுறோம், நீ விளக்குறதுக்கு யாரு? நீ நியாயாதிபதியா அப்படின்னு சொல்லி மோசே கேட்கிறாங்க. அப்புறம் பார்த்தா தெரியுது, இவங்க 2 பேரும் எபிரேயர்கள் ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கிறான். அப்போ ஒருத்தர் சொன்னான், நேற்று அந்த எகிப்தியனை வெட்டி மணல்ல கொண்டு போட்டது போல என்னை வந்து கொண்டு போட பாக்குறியா அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளன்னு பார்த்து பேசுறான். அப்ப இவனுக்கு பயம் உண்டாச்சு. போச்சுடா, எகிப்தியனை கொண்டான்னு இவனுக்கு தெரிஞ்சிச்சு, ராஜாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொண்டு போடுவான். அதனால இந்த ஊர்ல நம்ம இருக்க வசதிப்படாதுப்பா அப்படின்னு சொல்லி நடை கட்டினாரு. ஐயா எழுதி புறப்பட்டாரு. போனாரு நேரா போயிட்டு கிழக்கு தேசத்தை நோக்கி போனாரு. மீதியான் தேசத்துல போய் மலையில ஆடு வைக்கிற இடத்துல போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. அல்லேலூயா. அப்போ அங்க போனா என்ன வேலை கிடைக்கும்? படிப்பு கேட்ட வேலையா கிடைக்கும்? ஆடு மேய்க்கிற வேலை தான் கிடைச்சது. ஆட்டை மேய்த்தாரு. பாருங்க, எத்தனை படிப்பு படித்தார், என்ன படிப்பு படித்தார். வணங்குறார் ஆண்டவர். அப்ப 3 காரியம் வணங்கும் போது 3 காரியம் நடக்கும். 3 முக்கியமான காரியத்தை சொல்றேன். ஒரு தேவ பிள்ளை வணங்குகிற போது 3 முக்கியமான காரியம். ஒன்று, வணங்குகிற முறை ஒன்று இருக்கும். வணங்குகிற முறை என்னது? வணங்குறதுக்கு ஒரு முறை கர்த்தர் கையாளுவார். 2வது, வணங்குறதுக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். அங்க கொண்டு போய் தான் வணங்குவார். 3வது, வணங்குற காலம் இருக்கும். குறிப்பிட்ட காலத்துல வணங்கி அதை அழகா எடுப்பார். 3 காரியம் சொல்லுங்க பார்ப்போம். நம்பர் 1, வணங்குறதுக்கு ஒரு முறை இருக்கு. கவனிங்க. அப்போ கடப்பார கம்பி போய் புதுசா வாங்கினா 800 ரூபாய் 900 ரூபாய் கேட்கறேன்னா 1000 ரூபாய்க்கு மேல வரும். ஒரு பழைய கம்பி ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா துண்டு கம்பியே கிடைக்கல. அப்புறம் ஒரு ராடு, பழைய இருப்பு கடையில் போய் ஒரு ராடு வாங்கி இதை கொஞ்சம் கூர்மையா அடிக்கலான்னு பார்த்தா கடப்பார கம்பி கிடைக்கல, பாதி கம்பி கிடைக்கல. அதை கூர்மை பண்ணணும்னு போனேன். கம்பி விலை 195 ரூபா. கம்பி விலை எவ்வளோ? நல்லா கவனிங்க. இதுல பெரிய பாடம் இருக்குது. இது சாதாரணமாக நினைச்சிக்க கூடாது. 195 ரூபா கம்பி விலை. 5 ரூபா லெஸ் பண்ணிட்டு 190 ரூபா. சரிங்களா? சரி, கம்பி கொண்டு போய் யாரா கருது வைக்கிற ஆளு கொள்ளை இருக்கிறான்னு பார்த்தா ராஜபாளையத்தில் தேடி போனா ஒரு ஏரியா முழுவதும் கொள்ளர்கள் தான். இந்த பக்கம் 10 கடை, இந்த பக்கம் 10 கடை, அந்த பக்கம் 10 கடை, ஃபுல்லா கொள்ளர்கள் தான். போனாவே உள்ள அடிக்கிற வேலை, சும்மா அருமையான வேலை செய்யற இடம். அங்க போய் ஒரு கொள்ளக்கிட்ட கேட்டாயா, இது கடுப்பார கம்பி அடிச்சா கூட என்ன கேட்டாங்கன்னா 250 ரூபா ஆகும். எவ்வளவு கம்பி வாங்கினது? எவ்வளவு சொல்லுங்க. கம்பி வாங்கினது எவ்வளவு? அடிக்கிறது எவ்வளவு? ஏன்னா இவ்வளவு நேரம் கம்பிங்க, அது வந்து 190. இவ்வளவு நேரம் அடிக்கணும், அதுக்கு எவ்வளவு? ஐயா பாத்துக்கிறையா, கம்பி அப்படி கிடையாது சார். நீ வேணா கூட உட்காந்து பாருங்க,
எவ்வளோ அடி வாங்குதுன்னு பாருங்க, என்னென்ன வேலை செய்யணும்னு பாருங்க. சரி 10 ரூபாய் குறைப்பையா, ஒரு 50 ரூபாய் குறையாங்க, முடியவே முடியாது, 250 ரூபா தான் 4 முறை சொல்லிட்டாரு. சரி உட்கார பாப்பா என்னதான் வேலை செய்யறாரு, அடிச்சு முடியாது. அதை வச்சு அந்த நெருப்புக்குள்ள வச்சு பார்த்தீங்கன்னா கம்பியை பழுக்க வச்சு தீயா மாத்திட்டாரு. தீயா மாற்றி அடிச்சு 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 கொண்டு வராரு. பார்த்தீங்கன்னா அவர் விரும்புகிற ரூபம், நான் விரும்புகிற ரூபம் அதுக்குள்ள வந்துருச்சு. அப்போ ஒரு இடம் உண்டு, அதை உருவாக்குறதுக்கு ஒரு காலம் உண்டு. அதை உருவாக்குற முறையோடு உருவாக்கக்கூடிய காலம் எடுத்துக்கொள்ளணும். நம்ம இஷ்டத்துக்கு 10 நிமிஷம் ஆகுது அடிச்சு முடியாதுலாம் ஒன்றும் அப்படியெல்லாம் அடிக்க முடியாது. அவனுக்கு ஒரு நாள் உண்டு, அவனுக்கு ஒரு நேரம் உண்டு, அதை டைம் எடுத்துக்குவான். ஒரு டைம் வைக்கிறான், அடிக்கிறான், திரும்ப எடுக்கிறான், திரும்ப கொண்டு போய் வைக்கிறான், திரும்ப அடிக்கிறான், திரும்ப வைக்கிறான். ஒரு 4 முறையாக அடித்து 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 அதை உருவாக்கி பார்த்தீங்கன்னா கம்மியாக மாற்றி. அப்போ நான் கொஞ்ச நேரம் உபதேசம் பண்ணேன். நான் பாஸ்டர், உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். இயேசு நல்லவர், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் கஷ்டப்படுகிற ஆட்கள், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் தொழில் நல்லா இருக்கும், 2 பிள்ளைகள் அவங்களுக்கு நல்லா இருப்பாங்க, இயேசுவை நடிச்சுக்காங்க. அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ பாருங்க என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இப்போ இந்த உருவாக்குறது பாருங்க, இங்க வாங்க. அதாவது அவருடைய ஒரு பொருளுடைய முதலீட்டை விட உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். உங்களை என்னையும் மண்ணில் படிச்சாரு, நல்ல கவனிங்க, மண்ணில் தானே படிச்சாரு. அப்படியே கொண்டு போய் மண்ணில் போட்டு மறுபடியும் உருவாக்க வேண்டியது தானே. பாருங்க, ஆண்டவர் நம்மை உருவாக்குவதற்கு சாதாரணமா எதை கொண்டும் உருவாக்க முடியாது. வானத்திலிருந்து மனுஷகுமாரன் தான் இறங்கி வந்து குழந்தையா பிறந்து 30 வருஷம் வாழ்ந்து ஞானஸ்தானம் எடுத்து மறுபடியும் ஊழியத்துக்கு வந்து 40 நாள் பட்டினி கிடந்தாரு. 40 நாள் உபவாசம், பிசாசுனால சோதிக்கப்பட்டாரு. அவர் ஊழியம் செய்தார், அற்புத அடையாளங்கள் நடந்தது. ஆனா அவர் கொண்டு போய் சிலுவையில கொண்டு போய் அடித்து அந்த ரத்தத்தை எல்லாம் சிந்தித்தான் நம்மை இப்போது அவர் மாற்றி கொண்டிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? சாதாரணமா உசுன்னு ஊதினாரு, மனுஷன் உண்டாகிட்டான். அந்த மனுஷனை வந்து ஊதி மாற்ற முடியல, ரத்தத்தை சிந்த வேண்டி இருந்தது. இப்ப எப்படி மாத்துறாரு பாருங்க. ஒரு காரியம் சொன்ன கவனிங்க, மண்ணினாலே உருவாக்கி மண்ணுக்குள் உயிரை கொடுத்தவர் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டா மண்ணுக்கே திரும்பவான்னு சொன்னார் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் அந்த ஆதியாகமத்துல. ஆனால் இப்பொழுது மண்ணுக்கு போக வேண்டிய மண்ணாங்கட்டிகளுக்கு விண்ணிலிருந்து விண்ணை விட்டு மறுபடியும் மண்ணுக்கு வந்து மண்ணு உலகில் நம்மை மாற்றி விண்ணுக்கு கொண்டு போறதுக்கு ரத்தத்தையே சிந்த வேண்டியதா போச்சு. சொல்லுங்க பாப்போம். அப்ப இயேசு விண்ணுலகை விட்டு மண்ணுலகுக்கு வந்து மண்ணுலகில் இருந்து விலையேற பெற்றவர்களாக நம்ம மாற்றி அவர் கொண்டு போறதுக்கு அவர் ரத்தத்தையே சிந்தினார். எதை சிந்தினார்? இப்படி ஒரு தெய்வம் உலகத்துல இருக்கும் என்றால் இவரை அறியாமல், இப்படிப்பட்ட ஒரு மகிமையின் தேவனை ஆராதிக்காமல் பரலோகத்துக்கு ஒரு மனிதன் வர முடியாது என்று அறிந்து நமக்காக ரத்தத்தை சிந்தினவர் விலையேற பெற்றவர்களாக மாற்றினார். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஒரு உண்மையான சம்பவத்தை இயேசு சொல்றாரு. ஊமையா சொல்றாரு. 13:46 நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கவனிங்க, நல்லா கவனிச்சீங்கன்னா ஜெபம் பண்ண போகிறோம். வாசிங்க. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான். பாருங்க, இந்த முத்து இருக்குல்ல, முத்து, அந்த முத்தை கண்டுபிடிச்சவன் அந்த முத்துக்காக தான் வீட்டுல உள்ளது எல்லாவற்றையும் விட்டுட்டான். வித்து எல்லாவற்றையும் விற்று பணத்தை சேகரித்து கொண்டு வந்து என்ன செய்தான்? இப்பொழுது அந்த முத்தை வந்து வாங்க வரான். அல்லேலூயா. பரோடா தேசத்தில் உள்ள சாத் லெக்டா என்ற முத்து இந்திய மகாராஜாவுக்கு சொந்தமானதான். 49 கோடியாம் ஒரு முத்து விலை. எவ்வளவு? உண்மையா நான் சொல்றதை கவனிங்க. பரோடா தேசத்தில் உள்ள சாத் லெக்டா என்ற முத்து இந்திய மகாராஜாவுக்கு உரியது 49 கோடி ரூபாய். ஸ்பெயின் தேசத்தில் உள்ள லா வெர்ஜினா பெர்ல் என்ற முத்து, அந்த ஒரு முத்துடைய விலை 84 கோடி. சீனாவில் உள்ள பியூட்டி ஆஃப் ஓசன் பெர்ல் அந்த முத்துடைய விலை $139 மில்லியன், அதாவது 937 கோடி. 937 கோடி ரூபாய் மதிப்புள்ளது. இதெல்லாம் ஆச்சரியமா கிடையாது நமக்கு. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு பெரிய ஆச்சரியம் கிடையாது. நீங்க உண்மையை சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல, எத்தனை பேருக்கு அது புரியும் தெரியல. உண்மையாய் நம்ம சொல்லுவோம்னு சொன்னா அந்த 939 கோடியை விட மேலானவர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும்
புரிந்து கொள்ள முடியுது, ஒத்துக்கொள்ள முடியுது? சொல்லுங்க பார்ப்போம். ஏன் தெரியுமா? அந்த முத்தெல்லாம் வாங்குறதுக்காக இயேசு விலைக்கிரயமா ரத்தத்தை கொடுக்கல. உங்களுக்காக, எனக்காக தன் வாழ்க்கையே பரலோகத்தையே விட்டு இறங்கி வந்து இந்த முத்துக்களா இருந்து நம்மை வாங்குறதுக்கு தன்னையே முழுமையா கொடுத்தார். வேற ஒன்றையும் கொடுத்து பாருங்க. மோசே கொடுத்து பார்த்தாரு, தீர்க்கதரிசிகளை கொடுத்து பார்த்தாரு. யாருமே வாங்க முடியல, யாருமே மாற்ற முடியல, நம்ம யாருமே திருத்த முடியல. ஆனா இயேசு வந்தாரு. அந்த எல்லா 100 எவ்வளவு சொன்ன 937 1000 கோடி, அதாவது 930 இத்தனை கோடி ரூபாய் மதிப்புள்ள விலையேற பெற்ற முத்தை விட நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். அதையெல்லாம் வாங்குவதற்காக இயேசு அல்ல, உங்களை என்னை ரட்சிப்பதற்காக தான் இயேசு வந்தார். உங்களை என்னை ரட்சித்து நாம் ஒவ்வொருவரையும் வணைகிற விதம் வித்தியாசம். நாம் ஒவ்வொருவரையும் ஆமென் வித்தியாசமான பாதையில கொண்டு போவார். அல்லேலூயா. ஒரு விளையாட்டு வேற, ஒரு பந்து மேல போனா என்ன செய்வான்? ஒரு பந்து மேல போகணும்னா ரொம்ப மேல, எவ்வளவு மேல போகணுமோ அந்த அளவுக்கு என்ன செய்வான்னா கீழே அந்த அளவுக்கு ஓங்கி அடிச்சாதான் அந்த அளவுக்கு என்ன செய்வது மேல எழும்பும். அப்போ நம்ம வணைகிற இடங்கள் வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கு தெரியாது. ஏன் என்னை போட்டு இந்த பாடுபடுத்துறது? இந்த விளையாட்டு வேற, இந்த பந்தை எடுத்துட்டு இந்த பந்துனால ஒரு பெரிய ஜெயத்தனை எடுக்க போறேன். அவன் அடிக்கிற விதம் வித்தியாசமா இருக்கும். ஆணுடைய பிள்ளைங்க கவனிங்க, உங்களை நடத்துகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கும். உங்களை வணைகிற விதம். அல்லேலூயா. என்னை பத்தி நான் சொல்லலாம், நிறைய பேரை பத்தி சொல்லலாம். நான் காலையில போய் யோசிக்கும் போது மோசையை பத்தி ஆண்டு சொன்னாரு. மோசையை வணைந்த விதம் வேற, தாவீதை வணைந்த விதம் வேற, யோசேப்பை வணைந்த விதம் வேற, தானியேலை வணைந்த விதம் வேற, அந்த வணைந்த பாத்திரங்களா விதங்கள் வேற, பவுலை வணைந்த விதங்கள் வேற. அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான வணைந்து தான் எடுத்தாரு. சும்மா அப்படியே எடுக்கல. நீங்க பைபிள்ல போய் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 7ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 40 வருஷம் இருக்குது 7ஆம் அதிகாரத்துல. அப்போஸ்தலர் நடவடிக்கையில 40 வருஷம் கல்வி கட்டுறான். 40 வருஷத்துல செய்ய முடியாத ஆடு மேய்க்க வச்சு 40 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து தான் அவனை உருவாக்குனாங்க. அடுத்த 40 வருஷம் ஊழியம் செய்தான் மோசே. 120 வருஷத்தை 3ஆ பகுத்து 3 அனுபவங்களை அவன் வாழ்க்கையில ஆண்டவர் வைத்தார். அல்லேலூயா. நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? எவருடைய காரியங்களை கற்றுக்கொண்டீங்களா? உங்களை உருவாக்குற இடத்துல இருக்கீங்களா? நீங்கள் பயன்படுத்துகிற இடத்துல இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை உருவாக்குற இடத்துல வச்சிருக்கிறாரா? பயன்படுகிற இடத்துல இருக்கிறீங்களா? இல்ல கர்த்தர் உங்களை ஆரம்பத்துல கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாரா? மோசேயுடைய வாழ்க்கை அப்படி 3 பகுதியா இருந்தது. 9ஆம் அதிகாரம், அதாவது 7ஆம் அதிகாரத்துல 3 பகுதியா. நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. வீட்டுல வாசிக்கும் போது தெளிவாக இருக்குது மோசையை பற்றி. பிசைதல், வணைதல், உருவாக்குதல் மிக மிக முக்கியமானது. மிதியிட்ட களிமண் தான் இவ்விதமாக மாற்றப்பட்டது. அல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல 40 ஆண்டு காலம் படித்தார். 40 ஆண்டு காலம் வனாந்திரத்துல 23ஆம் வசனத்துல ஆடுகளை, அதாவது 30ஆம் வசனத்துல ஆடுகளை மேய்த்தார். 36ஆம் வசனத்துல 40 ஆண்டு காலம் ஊழியங்களை செய்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள போயிருக்குன்றதுதான் கேள்வி. நான் இவ்வளவு சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேருக்குள்ள மனைவிப்படியாக நீங்க வந்திருக்கிறீங்க, விட்டு கொடுத்துருக்கீங்க. வேத வசனங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு ஆவியாகி ஜீவனா இருக்குது. ஆமென். ஆகவே ஆணுடைய பிள்ளைகள், உங்களை வணைகிற இடத்துல சரியாக நீங்கள் வைக்கிற போது உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சம்பவத்தை ஒரு ஊழியக்காரர் சொன்னார். இது நகைச்சுவையா இருக்குது, கேட்கறதுக்கு நம்ப முடியாது, இது எப்படியா நடக்கும்னு இருக்குது. ஆனா இப்படி ஒரு சம்பவத்தை நான் கேட்டேன். அதை ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அமெரிக்கா தேசத்தினுடைய ஜனாதிபதி மாளிகை முன்னாடி கூட்டம் நடக்கிற அன்றைக்கு காலையில ஒரு எருமை மாடு படுத்துருச்சு. இந்த எருமை மாட்டை போய் எல்லாரும் எழுப்புறாங்க. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. எல்லா முக்கிய தலைவர்கள் வரப்போறாங்க, ஜனாதிபதி வரப்போறாங்க. எருமை மாடு முன்னால படுத்துருக்கு. எங்க? ஜனாதிபதி மாளிகை முன்னாடி. அப்போ இந்த எருமை மாட்டை யாரெல்லாம் திராணம் போய் எழுப்புறாங்க, அங்க உள்ள வேலை செய்யற ஆட்கள் எழுப்புறாங்க, தோட்டக்காரர் எழுப்புறாங்க. யாரு போய் எழுப்புனாலும் எழுப்பவே இல்லை. ஒரு அதை சொல்லிட்டாங்க, இதை அடிக்கவும் கூடாது, துன்புறுத்தவும் கூடாது, இதை எழுப்பி அனுப்பிடணும்னு சொல்லி எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. அப்போ ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி எல்லாருடைய முயற்சி தோற்று போயிடுச்சு. பிறகு அங்கே ஒரு ஜிப்பா போட்ட ஒரு பாஸ்டர் போனார். போகும்போது பார்த்தா ஒரு மாதிரி இவர் காஞ்சி போய் தோற்றத்தில் அப்படியே போகிறார். போயிட்டு எருமாட்டுக்கிட்ட காதுகிட்ட போய் உட்காந்து என்னமோ பேசினாரு. என்ன பேசினாரு அப்படின்னு சொன்னா, அந்த எருமாட்டு காதுல போய் பேசினாரா, நான் இந்தியாவிலேருந்து வரேன், நான் ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொன்ன உடனே, இந்தியாவிலேருந்து வரீங்களா, ஊழியக்காரான உடனே கேட்ட உடனே எருமாடு சிரிச்சுதான். அப்புறம்
எங்கள் ஸ்தாபனத்தில் எனக்கு 500 ரூபா தான் கொடுக்குறாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, எங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு உடனே அழுக ஆரம்பிச்சு. ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படி சொன்னாரு. இந்த ஊழியத்துக்கு நீயே வரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த ஊழியத்துக்கு வர நீயே விரும்புறியாரு. எருமாடு எழுப்பி வேகமாக வாழை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சான். அப்போ எல்லாரும் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா அது, நம்ம இவ்வளோ நேரம் இந்த எருமாட்டை எழுப்பணும், இது எழுப்பவே இல்லை, இது எழுப்பு. இந்த ஊழியக்காரர் வந்தாரு, எப்படி இது மாதிரி எழுப்பி ஓட வைத்தாரு, என்னையா செய்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, இது என்னுடைய புதிய அனுபவம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, யார் யாரை எதை வச்சு எப்படி எங்க செய்யணும்னு ஆண்டவர் சில ட்ரைனிங் கொடுப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சில நேரத்துல ஒவ்வொருவரும் அடைகிற விதங்கள் உங்க வாழ்க்கையில உங்களை உருவாக்கி சில காரியங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவர் உங்களை வைத்து செய்ய முடியும். ஆமென். அப்ப நீங்க கடந்து வருகிற பாதை உங்களுக்கு பிடிக்காததா இருக்கும், ஆனா ஆண்டவர் உங்களை ஏதோ ஒரு நோக்கத்துக்கு அந்த வழியா போக வைக்கிறார். ஒரு தொழில் ஆரம்பித்தோம், அந்த தொழில் போய் செய்யும் போது என் அனுபவம்லாம் ரொம்ப வித்தியாசமாச்சு. அது என்னால் ஜீரணிக்க முடியல. இது என்னது, நான் வளர்க்கப்பட்ட வளர்ப்புக்கும் இப்போ செய்கிற தொழிலுக்கும் இங்கே பண்ணுகிற இந்த தொழிலில் பண்ணுகிற காரியங்களுக்கும் ஒத்து போகாத ஒரு காரியமாக இருக்குதா அப்படின்னு யோசித்தேன். இப்போ என்னன்னு சொன்னால், அதை சொல்கிறதுக்கு ஒரு வேளை தவறாயிடக்கூடாது, சொல்லும்போது அதை நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா நிறைய பேர் வரவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாரு, நல்லா கொடுப்பாரு மக்களுக்கு. அங்கே வருகிற மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும், அதை நான் பார்ப்பேன். சின்ன வயதில் தண்ணி கொடுத்தா பாத்திரத்தில் கொடுக்க மாட்டாங்க, வீட்டில் உள்ள பாத்திரத்தில் இப்படி கையேந்தி குடிப்பாங்க, குடிப்பாங்க, அப்படி மேலே தூக்கி ஊற்றுவாங்க. இது என்னன்னு கேட்டால், அது எனக்கு கஷ்டமாக இருக்கும். அது சொல்கிறதுக்கு இப்போ கூட நான் கூச்சப்படுறேன். ஆனால் அந்த அனுபவங்களை எப்படி உருவாக்குறான்றதுக்காக சொல்லுவாங்க. அப்போ வேற யாராவது வாய் ஆரம்பிக்கிறக்காக மேலே தான் தண்ணி ஊற்றுவாங்க. இல்லைன்னா சரட்டை இருக்குல்ல, சரட்டை வீட்டுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, தண்ணி அந்த சரட்டையில் கொடுப்பாங்க. சாப்பாட்டுக்கு வந்தாங்கன்னா பக்கத்தில் இலை இருக்கும், அந்த இலை இந்த தேக்க இலை ஏதாவது அதில் கொண்டு உட்கார வச்சு வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் ஏற்க மாட்டாங்க, வாசலில் தான் உட்கார வைப்பாங்க. அப்போ இப்படி கொடுக்குறவங்களே இவங்க யார் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு வித்தியாசமாக பேசுவாங்க. ஆனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டோடைய பிள்ளையை மாறின பிறகு ஒரு கடை வைத்தேன். கடை வைக்கும்போது டீ அதில் கடையில் டீ போட வேண்டிய சூழ்நிலை உண்டாச்சு. டீ ஆற்றும் போது எல்லாருமே வரப்போ போகலாம் குடிப்பான். அந்த கப்பை எடுத்து எச்ச கப்பில் கையை விட்டு கழுவுல. அப்போ நான் யோசிப்பேன், நான் வளர்க்கப்பட்டது எப்படி வளர்க்கப்பட்டேன், இன்றைக்கி எத்தனை பேருடைய கப்பு யாருன்னே தெரியாது, அத்தனை பேர் முடிச்சுட்டு போகிறோம், நான் கழுவிட்டு கிடக்கிறேன். கத்தருக்கு ஆண்டவர் எப்படி வச்சு வணையதா இருப்பாருங்க, எப்படி வச்சு வணையதா இருப்பாருங்க. நான் அதை நினைச்சு இன்னைக்கு கூட பார்ப்பேன். இது பெருமைக்கு சொல்லலை, இது ஏன் சொல்லணும்னா, கத்தரை உடைக்க வேண்டிய இடத்துல கத்தரை உடைத்து உருவாக்குவார். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒண்ணு என்னன்னு தெரியுது, ஒன்றும் அதெல்லாம் கிடையாது. ஜாதி மதம் பேதம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். ஆனா இல்லைன்னு வாயில மட்டும் சொல்லாத, ஒரு செயல்ல இறங்கி செய்து காட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் உடைக்காம உருவாக்க முடியாது. இப்போ எல்லாரும் வீட்லயும் போய் நேசிக்க, எல்லாரையும் பார்க்க, யார் வீட்லயும் போக, எல்லாத்தையும் சாப்பிட, எல்லாருக்குள்ள ஒன்னா இருக்க, இது எப்படி முடியுது? உடைக்காவிட்டாலும் முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஏன் உடைக்கிறாருன்னா, அவருக்குள்ள பயனுள்ள பாத்திரமா இருக்கணும், உடைத்தாதான். உருவாக்கினாதான் நல்ல பாத்திரமா. இல்லைன்னு விஷயங்கள நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்களாம் வேலை செய்துட்டு சம்பளம் வாங்கிட்டு ஊழியம் செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எங்க வீட்டுக்கு வரவே மாட்டாரு, பாஸ் என்ன பிரச்சனை, தசமாகவே தர மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு வரவே மாட்டாரு, என்ன தெரியுமா, அவங்க கோயிலுக்கு ஒழுங்கா போக மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு வர மாட்டாரு, ஏன்னு சொன்னா அவங்க வீட்டுக்கெல்லாம் பழக்கம் கிடையாது. நிறைய பேர் அப்படி எல்லாம் ஊழியம் செய்யறாங்க. அதெல்லாம் உடைக்கப்படாத பாத்திரங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாரு எங்க உட்காராங்களோ அங்க உட்காருது, அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை சாப்பிட்றது, அவங்க என்ன குடிக்கிறாங்களோ அதை குடிக்கிறது. அவ்வளோ அன்பு கூறுவாங்க. அன்பு நிமித்தம் அவங்களுக்கு புரியுமா, சில வீட்டில் சாப்பிட்டா தான் அன்பே உண்டாகும். சில வீட்டில் சாப்பாடு கேட்டா துரத்தி விட்டுருவாங்க, அன்பெல்லாம் போயிடும். சில வீட்டில் சாப்பிட்டா தான் அன்பு உண்டாகும், சில வீட்டில் சாப்பாடு கேட்டாவே அன்பெல்லாம் போயிடும். அப்படி சில குடும்பங்கள் உண்டு. ஆனா அந்த மக்கள் எப்படின்னா அன்பு ரொம்ப கூடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கூட நிறைய ஏத்தப்பழம், இவ்வளவு நீளம், பெரிய பெரிய பழமா இருக்கும். அதில் அரிசி தேங்காய் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு நாள் வராங்க, வீட்டில் இருந்தாமா கூடிய தோலில் வச்சுட்டு தொங்கட்டான் இங்கே போட்டு இடிக்குது. பாட்டி எடுத்துட்டு வர்றாங்க, சும்மா இங்கே இடிச்சு பயங்கரமா வராங்க. என்ன பாட்டின்னா, பொங்கலுக்கு என் மருமக்களுக்கு என்ன கொண்டு வரேன், அரிசி பருப்பெல்லாம் கொண்டு வரேன், பாசமாவுக்கு அண்ணன் சொல்லல. என்ன பாட்டு வித்தியாசமா பண்றீங்க அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் பிள்ளையா தான் இதெல்லாம் கூடாதா, வாங்கிக்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க
கொடுக்கறத வாங்கலாம் நம்ம அவங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படின்னா அவங்க உட்கார்ற இடத்துல நம்ம உட்காரணும். ஊழியம்னா அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்திருக்கவும் தெரியணும். நீங்க ராஜா மாதிரி ஒரு சேர் போட்டா அங்க உட்கார்றதுக்கு உங்களுக்கு ஸ்டைல் பண்றதுக்கு தெரியணும். ஒரு தாழ்ந்த பாயில போய் கீழே சாணம் போட்டு வலித்திருந்தா அந்த இடத்துல கீழே பாயில சாக்கு போட்டு உட்கார வைத்தாலும் உட்கார தெரியணும். ஆமென் சொல்லுங்களேன். சில ஆளுங்களுக்கு சில தெரியாது. என்னன்னா யாரு கூட எதையும் உட்கார்ந்து சாப்பிட்டு பழக மாட்டாங்க. அவங்க கிட்ட அன்பு காட்ட தெரியாது. அவங்களுக்கு ஒரு பிடிவாதம். நான் டீ குடிக்க மாட்டேன், ஒரே அடிதான். நான் காஃபி குடிக்க மாட்டேன், பாலே வரக்கூடாது. அல்லேலூயா. எங்களுக்காக ஒரு நாள் பால் தான் குடிச்சேன், என்ன ஜீவனை போயிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாளைக்கு தயிர் தான் குடிக்கல, என்னத்தான் ஆகும். எங்களுக்காக குசிங்க. ஏசப்பா நமக்காக இந்த பூமியில் வந்து என்ன பாடுபட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது வணங்குற இடம். இது சிம்பிளா ஒண்ணுதான் சொன்னேன். நிறைய வணைந்து இருக்கிறாரு என்ன, அதாவது நிறைய காரியங்களை வணைந்து எடுத்திருக்கிறாரு. அப்போ நமக்கு கோபம் பயங்கரமா வரும். அந்த கோபத்தெல்லாம் ஆண்டவர் வந்து கட்டுப்படுத்திடுவார். ஆண்டவர் மட்டுப்படுத்தி விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை ஆயிரம் ரூபாய் பொருளானாலும் உடைக்கணும், உடைச்சிருவோம். அவ்வளவு கோபம் வரும். கோபத்தெல்லாம் முதலாவது உடைத்தார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிடிவாதம், இது செய்ததும் இதுல தான் இருப்பேன், மாறவே மாட்டேன். பயங்கர பிடிவாதம். ஆண்டவர் பிடிவாதத்தை உடைச்சிருக்கிறார். இப்போ வந்து ஐயா சாமி நீங்க என்ன சொன்னாலும் சரியா நான் வரேன், கூட்டம் எப்போ வச்சாலும் சரி நான் வீட்டுக்கு வரேன், வேண்டாம்னாலும் சரியே சாமி. பிடிவாதெல்லாம் போயிடுச்சியா? போச்சா இருக்குதா? இல்ல நான் சொல்ற மாதிரி தான் வச்சு ஆகணும், இல்ல நான் சொல்ற மாதிரி தான் செய்யக்கூடாது, அப்படி ஏதாவது சண்டை இருக்குதா? ஒவ்வொன்றா உடைத்து 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 எடுத்து ஆண்டவர் அவருடைய பாத்திரமா மாற்றி வருவதற்கு சில உடைக்கப்படுகிற அனுபவங்கள் வரும். சில நேரம் மனைவியை வச்சு கணவனை உடைப்பாரு, கணவனை வச்சு மனைவியை உடைப்பாரு, சில நேரம் பிள்ளைகளை வச்சு பெற்றோரை உடைப்பாரு, சில நேரம் பெற்றோரை வச்சு பிள்ளைகளை உடைப்பாரு. உடைத்து உடைத்து குடும்பத்தை மாற்றி 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 அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் அடைகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் வேறே பாத்திரமாய் வணைவதற்கு வேற இருதயம் வேண்டும், வேற ஆவி வேண்டும், வேற அபிஷேகம் வேண்டும், வேற விசுவாசம் வேண்டும், வேற மனிதர்களாய் மாறுவதற்கு இயேசு மேல முழுமையான நம்பிக்கை வேண்டும். அல்லேலூயா. வாசித்து முடிக்க போகிறோம். 18ஆம் அதிகாரம் வாசித்து முடிக்க போகிறோம். 4ஆம் வசனம். குயவன் வீட்டுக்கு போனார் எரேமியா. குயவன் வீட்டுல போகும்போது அவன் வடிந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில கெட்டு போயிட்டு அவன் திருத்தமாய் அப்பொழுது செய்யும்படி தன் பார்வைக்கு சரியா இருக்கும்படி ஒரு குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாய் வணைந்தான். அல்லேலூயா. நீங்கள் நான் இருக்கிற மாதிரியே இருந்து பரலோகத்துக்கு வருதில்லை, கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். கொஞ்சம் என்ன செய்யணும்? என்ன அப்படி சொல்றாரு, தேவன் என்ன அப்படி சொல்றாரு, விசுவாசி என்ன அப்படி சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்லை. கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை அருமையான பாத்திரமாய் வணைந்து தேவன் விரும்புகிற பாத்திரமாய். அல்லேலூயா. ஆமென். இந்த பாத்திரங்களாய் மாற்றுவதற்காக தான் வேதம் சொல்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கின்ற போது அங்கே சொல்லப்படுது. ஆமென். 27ஆம் அதிகாரம் 3-8 வசனம் வரைக்கும் அந்த நிலத்திலே கொண்டு போய் வைத்து வணைவதற்காக விலைக்கு ஒரு நிலத்தை வாங்கினார் இயேசு. 27ஆம் அதிகாரம் 3-8 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது மத்தேயு 27. அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இயேசு மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் என்று கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியர் இடத்துல திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத இயேசுவின் இரத்தத்தை காட்டிக் கொடுத்தேன் என்று பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்றார்கள். அப்பொழுது அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு சேர்த்தான். பிரதான ஆசாரியன் அந்த வெள்ளிக்காசை எடுத்து இது இரத்த கிரியமானதால் காணிக்கை பெட்டியில் இதை போடல் ஆகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். அல்லேலூயா. அவர் வந்து குயவனுடைய நிலமாய் மாறி அந்த இரத்தத்தினுடைய கிரயத்தை கூட குயவனுடைய நிலமாய் மாறி
அந்த மண் அந்த இடத்துல வைத்து அந்த ரத்தத்தினுடைய கிரயத்தினால நம்ம உருவாக்குற இடத்துல கொண்டு வந்து நம்ம இப்பொழுது மாற்றி கொண்டிருக்கிறார். குயவனுடைய நிலத்துல வைத்து நம்மை மாற்றுவதற்கு அதற்கு கிரயம் செலுத்தி அந்த வெள்ளி 30 வெள்ளி காசுனால குயவன் நிலத்தை கொண்டார்கள். அந்த இடத்துல வைத்துதான் அன்றைக்கு அநேகரை மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவன் குயவனுடைய நிலம் இன்னும் மாறவில்லை, இன்னும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற இடமா தான் இருக்குது. உலகம் படிடுவோம், உங்களை என்னை வணங்குகிறவர் விலையேற பெற்ற பாத்திரமாய் வேறே பாண்டமாய் கணக்குரிய பாத்திரமாய் நம்மை மாற்றுவதற்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த வழியாக கடந்து வந்தாலும் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு நோக்கத்தோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரமான ஜெபிக்கலாம். அல்லேலூயா. தேவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரமான இவ்வளவு நேரம் வசனத்தை கேட்டோம். நம்மை கர்த்தர் உருவாக்கும் தெய்வம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு உண்டு. ஆமென். குறிப்பிட்ட விதமாய் உங்களை கர்த்தர் வணங்குவதற்கு வேத வசனங்களை கொடுத்து